கர்த்தாவே அந்த கால நேரத்தில் ஆண்டவரை தொழுவுள்ள கர்த்தரை துதிக்க அவரை மகிமைப்படுத்த நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் கலிகூர்ந்து மகிழ கடவோம் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. Thank you Jesus. எல்லாரும் கர்த்தரை இந்த கால நேரத்தில் ஹல்லேலூயா உலகத்தின் ஆழத்தில் அவரை துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. வாய்களை திறங்க. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை துதிக்கிறோம், கிருபையுள்ளவரே உமக்கு நன்றி, மாறாதவரே உமக்கு நன்றி, மகிமைக்கு பாத்திரரே உமக்கு நன்றி, சேனைகளின் கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நல்லவரப்பா உமக்கு நன்றி. ஆண்டவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் ஹல்லேலூயா பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்முடைய பலம். ஹல்லேலூயா. அவர் நம்மை பலப்படுத்தி தேவ கிருபையினாலே தேவ பலத்தினாலே நாம் வாழ்கிறோம். இந்த நாளிலே ஸ்தோத்திரம். அவரை பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர்,
அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர், செயலில் உண்மையுள்ளவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நேற்று மீண்டும் எதுவும் மாறாத தேவனாய் இருக்கிறார். எனவே ஆண்டவரை நன்றி நிறைந்த இதயத்தோடு இந்த காலை நேரத்தில் பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Thank you Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah. ஸ்தோத்திரம். எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். எனவே சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம்.
உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவனாக இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீர் சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா ஸ்தோத்திரங்கள், பிரச்சனைகள், எல்லா உபத்திரவங்கள், எல்லா பாடுகள் சீக்கிரத்திலே மாறி போகும். அல்லேலூயா. நம்ம தேசத்தை பிடித்து வைத்திருக்கிற இப்படிப்பட்ட கொரோனா, இப்படிப்பட்ட வியாதிகள் எல்லாம் கர்த்தர் சீக்கிரத்திலே மாற்றி ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. தேசத்திலே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். எனவே ஆண்டவர் சீக்கிரத்திலே இந்த உபத்திரவங்கள் எல்லாம் மாறி போகட்டும் என்ற சூழ்நிலையிலே நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம்.
மகிழ்ந்து நாமும் கலிகூறும்படியாய் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு கலிகூறும்படியான நாட்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அன்பை நினைத்து எல்லாரும் எழுந்திருந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஹல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கொஞ்ச நேரம் சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படி உபத்திரவங்கள் பிரச்சனைகள் பாடுகள் எல்லாருக்கும் உண்டு. இந்த உலகத்திலே ஸ்தோத்திரமான ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் ஹல்லேலூயா பாமரராக இருந்தாலும் ஹல்லேலூயா படித்தவராக இருந்தாலும் எப்படிப்பட்ட ஹல்லேலூயா நபர்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் உபத்திரவங்கள் துன்பங்கள் உண்டு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால் நமக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம் உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட என் தேவையெல்லாம் சந்திப்பீ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீ. என் தேவையெல்லாம் சந்திப்பீ. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். சொல்லுங்க. நீர் மாத்திரம் போதும் மாத்திரம் எனக்கு போதும். நீ மாத்திரம் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர் உன்னத நீரே உம்மை போல் வேறு
பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே சோதரம் எங்கள் உள்ளத்திலே வாழ்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே, எங்களோடு வாழ்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே, எங்களோடு தங்கி இருக்கிறவன் நீர் ஆண்டவரே, எங்களை தப்புவிக்கிறவன் நீர் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிறவன் நீர் ஆண்டவரே, எங்கள் சொந்தம் நீர் ஆண்டவரே, எங்கள் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆமென். கரங்களை தட்டி பாபா 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 இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரம் ஆண்டவரே, உங்களுடைய அன்பை நினைக்கும் பொழுது ஆண்டவரே இந்த உலகத்தின் எல்லா சூழ்நிலைகளையும் எங்களுக்கு மறந்து போகிறது ஆண்டவரே. எங்கள் துன்பங்கள் எங்கள் துயரங்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் பட்ட ஆண்டவரே பாடுகளையும் வேதனைகளையும் ஆண்டவரே கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக நீர் அனுபவித்த துன்பங்களை எல்லாம் நினைக்கும் பொழுது ஆண்டவரே துதிக்கிறோம், எல்லாம் மறந்து போகிறது. அல்லேலூயா அல்லேலூயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா சோதரம் ஆண்டவரே. அல்லேலூயா தேவ பலன் தேவ கிருபை தேவ தயவு நம்மை இந்த காலை நேரத்திலே நிரப்பி நடத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா அவர் பலன் எனக்கு போதும் ஆண்டவரே, துதிக்கிற உம்முடைய கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே. ஆண்டவரே எப்படிப்பட்ட சோர்வோடு இந்த இடத்துல வந்திருந்தாலும் கர்த்தருடைய பலன் உங்களை நிரப்புகிறது, கர்த்தருடைய பலன் உங்களை நிரப்புகிறது. தேவ பலன் எனக்கு போதும் என்று சொல்லுங்க ஆண்டவரே, உம்முடைய பலன் எனக்கு போதும் ஆண்டவரே. அல்லேலூயா உமக்கு நன்றி என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் துணைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் துணைவிடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை இயேசுவே. ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். Yes. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். கரமேற்றி ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். துதி ஸ்தோத்திரங்கள் உமக்கு தான். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை இந்த காலை நேரத்தில் உமக்கு தான் ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனாகி உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு போதும் ஆண்டவரே.
நீர் எங்கள் பலன் அப்பா, நீர் எங்கள் கோட்டை, நீர் எங்கள் தஞ்சம், நீர் எங்களை தாங்குகிறவர், நீர் எங்களை தப்பு வைக்கிறவர், நீர் எங்களை ஏற்றுகிறவர். எங்கள் காயங்களை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே, எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே, எங்களுக்கு வர வேண்டிய ஆக்கினை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் மட்டும் எங்களுக்கு போதுமானது, உம்முடைய கிருபையை மட்டும் எங்களுக்கு போதுமானது. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தினாலே உம்முடைய கிருபையினாலே ஆட்கொண்டு நடத்துவீராக. இனியான ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக உங்களை ஒருவர் ஜெபிக்க அன்போடு கேட்கிறேன். நாம் ஒரு சங்கீத பகுதியை வாசிப்போம். மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொண்ட சங்கீதம் சங்கீதம் 128 சங்கீதம் 28 128 சங்கீதம் 28 நாம் மாறி மாறி வாசிக்கலாம். யாவர் எடுத்துக்கொள்வோம். 689வது பக்கத்தில் இருக்கிறது. Psalms 28 28ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். என் கண்மலையாகிய தேவனே கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதையும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குவர்களுக்கு ஒப்பாவேன். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை மாறிக்கொள்ளாதையும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியினால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்ட மாட்டார். கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூர்ந்து என் பாட்டினால் அவரை துதிப்பேன். தேவரீர் உமது ஜனத்திற்கு ரட்சித்து உமது கரத்தின் ஆசீர்வாதத்தையும் அவர்கள் போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் எல்லாரும் 6-7 வசனங்களை வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூர்ந்திருக்கிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே சங்கீதம் 28 நாம் வாசித்தோம். சங்கீதம் 28 அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஏராளமான விண்ணப்பங்களின் சத்தத்தை நமக்கு என்ன செய்கிறார்? கேட்கிறவராக இருக்கிறார். நாம் எத்தனையோ விண்ணப்பங்களுக்காக ஜெபித்திருக்கலாம், எத்தனையோ காரியங்களுக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பித்திருக்கலாம், நாம் வேண்டுதல் செய்திருக்கலாம், நாம் கண்ணீர் வடித்திருக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். அது மட்டுமல்ல, கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பலன் என்ன?
கர்த்தர் தான் நம்முடைய பலன். ஹல்லேலூயா. பூஸ்ட் குடிக்கிறதுனாலயோ, நல்ல ஆகாரங்களை சாப்பிடுவதனாலயோ, அல்லது நல்ல எக்ஸசைஸ் பண்ணுவதனாலயோ, அல்லது நிறைய மருந்து மாத்திரைகளை சாப்பிடுறதுனாலயோ நமக்கு பலன் வராது. கர்த்தரே என்னுடைய பலன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என் பலன், என் கேடகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கேடகமாய் இருக்கிறார். கேடகம் என்று சொன்னா ஒரு ஷீல்டு, சரியா? ஷீல்டு. அப்போ பாருங்க, சில யுத்த நேரங்களில அல்லது சில போராட்டங்கள் ஏதாவது நடந்தாச்சுன்னா ஒரு ஷீல்டு, போலீஸ்காரங்க முன்னாடி ஒரு பெரிய தட்டியை வச்சிருப்பாங்க, ஒரு ஷீல்டை வச்சிருப்பாங்க. அப்ப எந்த காரியங்கள் வந்தாலும் அவைகளை தடுப்பதற்காக. அப்போ ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால், அவர் நமக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த சங்கீதக்காரனாகி இந்த சங்கீதக்காரன் தாவீது இந்த பாடலை ஒரு நன்றி பாடலாக பாடுகிறார். அப்போ என்னுடைய இருதயம் உம்மை நம்பி இருந்தது, நான் ஸ்தோத்திரம் இடத்திலே சகாயம் பெற்றேன், என்னுடைய விண்ணப்பத்தை நீர் கேட்டு என்னுடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தீர் என்று சொல்லி அங்கு சொல்வதை பார்க்கிறோம். அப்போ இங்கு பார்க்கும் பொழுது நான் உங்களிடத்துல இந்த கால நேரத்தில் சொல்லுகிற காரியம், கர்த்தர் நம்முடைய பலனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்முடைய பலனா இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். வெளியே ஒரு குரங்கு வந்து அந்த இதை தூக்கிட்டு போயிடாம பார்க்கணும், அதை ட்ரே உள்ள எடுத்துங்க. எப்படி குரங்கு வந்து தெரியல, ஒரு பசங்க கேட்க வந்திருக்குமா, வண்டியுள்ள பார்த்ததே இல்லை. இந்த ட்ரே உள்ள எடுத்துருங்க, உள்ள எடுத்துருங்கம்மா. சரி. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, கர்த்தர் தான் நம்முடைய பலனா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பலன். அப்போ ஆண்டவரிலே நாம பலன் அடைவோம். அப்போ அதிகாலையிலே அவருடைய பலன், அவருடைய கிருபை நமக்கு புதியதா இருக்கிறது. அப்ப கர்த்தர் புதிய கிருபையினாலே நம்மை நிரப்புகிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கும் பொழுது சங்கீதம் 29:11 வாசிங்க. 29க்கு கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஒரே சொல்லலாமா? பாருங்க, கர்த்தர் தமது ஜனத்திற்கு என்ன கொடுப்பாரா? பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை என்ன செய்கிறாரா? ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பலனை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம், அவங்க யுத்தம் பண்ணுவதற்கு பலனை கொடுத்தார், எதிராளிகளை மேற்கொள்வதற்கு பலனை கொடுத்தார், அவரை பாடி துதிப்பதற்கு பலனை கொடுத்தார். அப்போ ஆண்டவருடைய பலன் அவர்களை தாங்கினபடினால் அவங்க எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாய் மாறினார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு வசனம் வாசிங்க. சங்கீதம் 84 சங்கீதம் 5 வசனம். சங்கீதம் 84:5. சங்கீதம் 84:5. ஸ்தோத்திரம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிற மனுஷங்களும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பலன் கொடுக்கிறார், ஆண்டவர் ஒரு மனிதருக்கு சத்துவத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நம்முடைய பலன் எதுல இருக்கிறதுனா, ஆண்டவர் தருகிற வல்லமையிலே, ஆண்டவர் தருகிற கிருபையிலே, ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களிலே, ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படிட்டு பெற்றுக் கொள்கிற நன்மைகளே. அதுதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உம்மிலே பலன் கொள்கிற மனுஷன், தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒரு போனுக்கு ரீசார்ஜ் பண்றது போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம பலனை பெற்றுக்கொள்வது, ரீசார்ஜ் பண்ணுவது ஆண்டவருடைய சமூகம். ஹல்லேலூயா. அவரிலே நாம் பலன் அடைகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை, சங்கீதம் 138 சங்கீதம் 3 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 138. நீர் அக்கிரமங்களை கவனித்திருக்கிறீர்கள், யார் ஏன் இருப்பார்? ஆண்டவரே. 38:3 தானே. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினேன், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பலன் தருகிறது வந்து சரீரத்துல மட்டும் அல்ல, நம்முடைய ஆத்துமாவிலும் அவர் பலன் தருகிறார். ஹல்லேலூயா. சில நேரத்துல நம்முடைய சரீரம் நல்ல பலனா இருக்கும், ஆனா ஆத்துமா சோர்ந்து போய் பலனற்றதா போய்விடும். அப்போ இந்த உலகத்துல நிறைய பேர் சரீர பலத்தை கொடுக்க முடியும், ஆனா ஆத்தும பலன் கொடுக்கிறது ஆண்டவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்ப நம்முடைய ஆத்துமாவிலே பலன் தந்து, அப்போ பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில அவருடைய ஸ்தோத்திரம் ஒரு பெரிய கோலியாத், ஒரு அரக்கனை அவர் ஜெயித்தான். காரணம் என்னவென்று சொன்னால், அவன் குட்டி பையன் தான், அவனுடைய பலன்லாம் நம்ம இல்லை, ஆனா அவனுக்குள்ள
ஆத்துமாவிலே ஒரு பலன் இருந்தது. ஒரு ஆத்துமாவில ஒத்தைக்கு மோத முடியாது. ஒத்தைக்கு மோதுனா அவன் பூன்னு ஊதுனா இவன் பறந்து போயிடுவான். அந்த அளவுக்கு தான் சின்ன பையனா இருந்தான். அவனுடைய பலன் அதிகமா இருந்தது, உயரம் அதிகம், அப்படியே சரீரம் அதிகம். உலக பார்வையில் அவன் பெரிய எல்லா விதத்திலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தான். ஆனால் ஆண்டவருடைய பலன் அவன் ஆத்துமாவிலே பலன். அப்போ இந்த கிறிஸ்டியன் எப்படி ஆண்டவருக்கு விரோதமாக, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எப்படி இவன் பேசலாம் என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? அவனுக்கு ஒரு தைரியம் வந்தது. அந்த தைரியம் எப்படின்னா, ஆண்டவர் அவனுடைய ஆத்துமாவிலே ஒரு பலனை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த நாட்களில் நம்ம ஆத்துமாவிலே பலன் வேண்டும். அப்போ ஆத்துமாவிலே, ஆவியிலே, சரீரத்திலே நமக்கு பலன் ஆண்டவர் தான். அப்போ ஆண்டவர் இந்த கால நேரத்தில் நமக்கு பலனை கொடுத்து அவர் நம்மை நடத்தி செல்ல வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சங்கீதம் 8 நம்ம வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம், உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப 28 ஸ்தோத்திரம் நாம் வாசித்தது போல கர்த்தர் நமக்கு பலன் தந்து நம்மை பாதுகாத்து ஸ்தோத்திரம் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். 8ஆம் வசனம், கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணவனுக்கு அரணான அடைக்கலமா இருக்கிறார். அடைக்கலமும் பலனுமான தேவனை நாம் சார்ந்திருப்போம். அவரிடத்தில் பலனை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளிலும் நம்மை தாங்கி நடத்தும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்துக்காய் நன்றி. நீர் கொடுத்த பலனுக்காய், நீர் கொடுக்கிற பலனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பலன்களை தாங்கி நடத்துகிறோம். எல்லா பலன்களையும் மாற்றி போடும். யார் சோர்ந்து போய் பலனற்ற நிலைமையில வந்திருந்தாலும் ஆத்துமாவிலே, ஆவியிலே கர்த்தர் பலனை கொடுத்து நடத்துகிறார். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளில ஸ்தோத்திரம் நாம் ஒரு சில அறிவிப்புகளை சொல்கிறேன். நமக்கு வருகிற வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் உண்டு. அந்த உபவாச ஜெபத்தில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்கிறோம். 10 மணிக்கு நமக்கு இந்த இடத்துல உபவாச ஜெபம். சனிக்கிழமை பெண்கள் ஜெபம். இந்த வாரம் பிரசன்னா சிஸ்டர் வீட்டில் சனிக்கிழமை பிரேயர். இன்னைக்கு இந்த வாரம் பிரசன்னா சிஸ்டர் வீட்டில் நமக்கு ஜெபம் உண்டு. எனவே நீங்கள் பெண்கள் எல்லாரும் இணைந்து அங்கே போய் சேர்ந்துக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை, நன்மையை தருவாராக. அல்லேலூயா. இந்த நாள் என்ன நாள்? சண்டே. சரி, இந்த நாள் உலகெங்கும் பாஸ்டர்ஸ் அப்ரிசியேஷன் டே. சரியா? போதகர் உடைய பாராட்டு அல்லது உற்சாகப்படுத்துகிற நாள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாட்கள் இருக்கிறது. சரியா? சில்ட்ரன்ஸ் டே, மென்ஸ் டே, அடுத்தது விமன்ஸ் டே, அடுத்தது அப்படி போர்ச்சேவர்கள், சரியா, சோல்ஜர்ஸ் டே, இப்படியெல்லாம் நிறைய நாட்கள் இருக்கு. அப்போ இந்த நாள் என்னன்னா ஒரு போதகர் பாஸ்டர்ஸ் அப்ரிசியேஷன் டே. இப்போ நமக்கு அது உங்களுக்கு இந்த இன்னைக்கு தான் அதுக்கு பற்றியே தெரியுதுன்னு நினைக்கிறேன். மற்ற சபைகளில் இதை செய்யணுங்கிறதுக்காக சொல்லலை, போதகர்களுக்காக விசேஷமாய் இன்றைக்கு உலகத்தில் ஊழியம் செய்கிற அத்தனை போதகர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ மற்ற சபைகளில் பாஸ்டருக்கு அப்ரிசியேஷன் பண்ணி ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க, ஒரு வாழ்த்து சொல்லுவாங்க. சரியா? அப்போ உங்களுக்கு அறிமுகமான போதகர்களுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லுங்க. நம்முடைய சபையிலும் 3 போதகர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. சரியா? 3 போதகர் யாரு? சரியா? நான் இருக்கிறேன், சந்திரா சிஸ்டர் இருக்கிறாங்க, நமக்கு பாஸ்டர் பால் டேவிட் அவர்களும் ஊழியத்தில் நமக்கு உதவி செய்கிறார். அப்போ இந்த 3 போதகர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, அவர்கள் செய்கிற ஊழியர்களுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபித்துக் கொள்வோம். ஒரு வீடியோ ஒன்றை நான் பார்த்தேன். அந்த பார்த்த பொழுது ஊழியர் என்கிற தலைப்பில் அந்த வீடியோ இருந்தது. அப்போ சபை, அந்த சபையை அவர்கள் நிர்வகிக்கிறார்கள். சபைக்கு அவர் போதகராக இருக்கிறார்கள். அந்த சபை இன்றைக்கு கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. அப்ப சபை என்று சொன்னால் இந்த பில்டிங்கை சொல்லல, நாம தான் சபை. அல்லேலூயா. திருச்சபை என்பது யாரு? ஒரு பெரிய கட்டடம் அல்ல. அந்த கட்டடத்துல ஆண்டவர் இருப்பதில்லை. நாம் கூடி வந்திருக்கிற நம்மத்திலே ஆண்டவர் இருக்கிறார். அப்போ அந்த சபையை கட்டி எழுப்புவதற்கு அந்த போதகருடைய நிறைய கண்ணீர் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, யாரிடத்துல சொல்ல முடியாத அந்த பாடுகளான அனுபவங்கள் இருக்கிறது. பிள்ளைகள் எடுத்துக்கொண்டாச்சுன்னா போதகருடைய பிள்ளைகள் எத்தனையோ சூழ்நிலைகள்ல ஃபீஸ் கட்ட முடியாத நிலை, எத்தனையோ சொல்ல முடியாத அனுபவங்கள், பிள்ளைகளை குறித்த சூழ்நிலைகள், எத்தனையோ தியாகங்கள். நல்ல வேலையில இருந்திருப்பாங்க, நல்ல சூழ்நிலையில இருந்திருப்பாங்க. அவைகளெல்லாம் விட்டு விட்டு முழு நேரமா
விதமாய் ஊழியத்திற்கு வந்து ஆண்டவருக்காக படுகிற அனுபவங்கள், சரியா? சில நேரத்துல பட்டினியா இருந்திருக்கலாம், சில நேரத்துல சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கலாம், சில நேரத்துல பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத நிலைமையில இருந்திருக்கலாம், சில நேரத்துல சபையில கரண்ட் பில்ல கட்ட முடியாத நிலைமை இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாமே அந்த சபையின் பின்னாடி இருக்கிறது. அவைகள் எல்லாம் எல்லா போதர்களும் வெளியே சொல்லுவதில்லை, ஆனாலும் ஆண்டவர் அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த சபையினுடைய போதருடைய திறமையினாலோ ஞானத்தினாலோ சாமர்த்தியத்தினால அல்ல, ஏனென்று சொன்னால் இந்த சபையை ஏற்படுத்தினவர் கர்த்தர். அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்வதில்லை, மேற்கொள்வதில்லை. எந்த வசனத்தின்படி கர்த்தர் அந்த போதருக்கு பலனை கொடுத்து அந்த சபையை கட்டி நிறுத்தி வருகிறார். அல்லேலூயா. எனவே ஸ்தோத்திரம். அந்த போதகர் எல்லா சபை போதகருக்காக, எல்லா ஊழியம் செய்கிற அத்தனை நபர்களுக்காக எத்தனையோ சுவிசேஷகர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ போதகர்கள் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, வேதாகம் கல்லூரியில கற்றுக் கொடுக்கிற எத்தனையோ போதகர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது கடமை. அல்லேலூயா. எனவே ஒரு நிமிடம் உலகத்தில் உள்ள எல்லா போதகர்களுக்காக நாம் இந்த நேரத்தில் ஜெபிப்பது கடமை. எல்லாரும் கண்களை மூடி அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, உலகெங்கும் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்கிற எத்தனையோ பலமையான ஊழியர்கள் உண்டு ஆண்டவரே, எத்தனையோ பெரிய தீர்க்கதரிசிகள் உண்டு, சுவிசேஷகர்கள் உண்டு ஆண்டவரே. ஊழியத்தின் மூலம் ஆண்டவரே எத்தனையோ வியாதிகள் நீக்கப்பட்டு சுகத்தை ஆண்டவர் அவர்கள் மூலமாக ஆண்டவரை பெற்றுக்கொண்ட எத்தனையோ நபர்கள் உண்டு ஆண்டவரே. ஆண்டவர் எத்தனையோ ஊழியர்களை மரித்த நிலைமையிலே ஆண்டவரை நபர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறீர், அவர்களை பயன்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவர் உலகெங்கும் நடக்கிற எல்லா ஊழியர்களுக்காக, ஊழியரின் குடும்பத்திற்காக, ஊழியரின் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த பாஸ்டர்ஸ் அப்ரிசியேஷன் டேல ஆண்டவரே நாங்கள் எல்லாரையும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கென்று காணிக்கைகளை நான் படைப்போம். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையில் நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். 6 ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவனுள்ள தேவனே வாரும், பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீர் பெரியவர், பெரியவர் தேவனே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் தேவனே, நீர் நல்லவர், நல்லவர் தேவனே, நீர் வல்லவர், வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நல்ல காலை நேரத்துக்காக நன்றி கர்த்தாவே. இந்த நாளில் உம்மை ஆராதிக்க துதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த ஆராதனையிலே உம்மை ஆண்டவரை தொழுது கொள்ள அப்பா ஆஸ்பத்திரி எத்தனையோ பேருக்கு கிருபை கிடைக்கிறது, எத்தனையோ பேர் ஆண்டவரை வெளி இடங்களிலே ஆஸ்பத்திரியிலே ஆண்டவரை பல தரப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாங்க. ஆனால் இந்த நாளிலும் உம்மை ஆராதிக்க தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி
இந்த நாள் முழுவதும் கர்த்தர் கூட இருந்து நடத்துங்க. ஆராதனை ஆசீர்வதிங்க. விசேஷமா நம்முடைய பிள்ளைகள் மக்கள் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அவர் உட்கார்வோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு புதிதா ஒரு சகோதரி வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு வந்திருக்கிறீங்க கீரத்துறை. சரி, ஓகே. அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலே புதிதாய் ஆராதனையில வந்திருக்கிற அருமையான சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நம்முடைய கரம் கூட இருக்கட்டும். இந்த நாளில் இந்த இடத்துல வந்து ஆராதிக்க கிருபை கொடுத்தி ஆண்டவரே, வேறு எந்த சபைக்கும் போகாத பட்சத்தில் இவர் இந்த இடத்துல ஆராதனைக்கு வர அவருடைய குடும்பத்தை ஆண்டவரை ஆசீர்வதிங்க. தேவைகள் எல்லாம் சந்திங்க. தேவ பலன் அவர்களை தாங்கி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. இந்த நாளிலும் சுதந்திர சிஸ்டர் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு வருவார்கள். நாம் கரங்களை தட்டி அவர்களை உற்சாகமாக வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு சிலர் உண்மன் இருக்க மாதிரி இருக்கு. சுதந்திர செய்திங்கம்மா. நானும் இல்ல, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் பேச போறேன். சரியா? அதனால எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. நம்ம ஊழியக்கார் பாடினாரு, அதி சீக்கிரத்துல நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். அப்ப அதி சீக்கிரத்துல நம்ம வாழ்க்கையில உபத்திரம்லாம் நீங்கணும்னா நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்போது அது ஆண்டவர் என்ன செய்வாரு, அந்த வார்த்தையும் ஊழியக்காரரும் கரெக்டா ஒரு பாடல் மூலமாவோ வார்த்தை மூலமாவோ ஆண்டவர் என்ன செய்வாரு, பேசுவார். நம்ம வாழ்க்கையில உபத்திரவம் உண்டு. ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், உனக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் நீ திடன் கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உன்னோடு கூட. அப்போ உலகத்துல உபத்திரவம் இல்லாம இருக்காது. இயேசு கோயிலுக்கு போயிட்டாலே போதும், நல்லா சந்தோஷமா இருக்கலாம், ஒரு குறைவு இருக்காது. அதெல்லாம் உண்மைதான், உண்மைதான். ஆனா உபத்திரவம் இல்லாம இருக்காது. எல்லாவற்றையும் சகிக்க தான் நம்மை பலப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் எனக்கு இந்த பாடு? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்க 2 to 3 கான்ஃபரன்ஸ் காலில் ப்ரேயர் பண்ணுவோம். நம்ம சபையில இருந்து நைட்டு 8ல இருந்து 9 வரைக்கும் ப்ரேயர் நடக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது எப்போ எங்கேயாச்சும் ஊழியத்துக்கு போயிட்டு வந்தோம்னா, என்ன இந்த பஸ் இப்படி போகுது அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகும் எனக்கு. ஏன்னா 8 மணிக்கு ப்ரேயர் ஆரம்பிச்சிருமே, இப்படி போகிறாங்களே, ஸ்லோவாக போகுதே அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா அது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இந்த நாளில் இருக்குது. இந்த 7-8 மாத காலமாக ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை பட்னியாக போடலை. நம்ம தேவைகள் எல்லாவற்றையும் சந்திச்சிருக்க. நம்ம பண்ணுற ஜெபம், நம்ம பண்ணுற ஜெபம், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை, நம்ம குடும்பங்களையும், நம்ம சபையை என்ன செய்யறாரு, பாதுகாக்கிறார். அதனால அது முடிஞ்சிட்டு நம்ம அப்பதான் உட்காருவோம். அநேக போன் வரும், ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த உபத்திரவம், ஏன் எனக்கு இந்த சோதனை வாழ்க்கையில அப்படின்னு அநேகர் போன் போட்டு என்ன செய்வாங்க, நம்ம கூட பேசுவாங்க. ஜெபம் பண்ணிட்டு படுக்கிறதுக்கு 11 மணி 12 மணி என்ன செய்யறோம். நேற்று எஸ்தருக்கா, அவங்க என் ஃப்ரெண்டு, அவங்க எங்கள் மடத்துறதுக்கு வந்திருந்தாங்க. நாங்கள் சர்ச்சில் ரொம்ப நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் என் கூட எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. ப்ரேயர் முடிச்சதும் அநேக ஃபோன் கால் என்ன செய்யுது, அவங்க கூட சரியாக என்னால் பேச முடியலை. ஏன்னா இந்த நாட்களில் அப்படி எல்லா குடும்பத்திலையும் பாடுகள் வந்துடும். இப்போ நம்ம ஒரு வசனத்தை பார்ப்போம். யாக்கோபு 1:12 வாசிங்க. ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அப்ப நம் வாழ்க்கையில சோதனைகள், பாடுகள், உபதிரவம் எல்லாமே இருக்கும். அதை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான்.
இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு போறோம், நான் தான் பாக்கியவதி, நான் தான் பாக்கியவான் நம்ம என்ன செய்யறோம், வெளியே சொல்லிக்கிறோம். ஆனா நம் வாழ்க்கையில் உள்ள சோதனை நம்ம சகிக்கிறோமா? யோசனை பண்ணி பார்க்கணும். அவங்க தான் பாக்கியவான், அவங்க தான் ஆண்டவர் கொடுக்கிற ஜீவ கிரீடத்தை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நம்ம வாழ்க்கையில போராட்டங்கள் உபத்திரவங்கள் இருக்கும்போது அதை பொறுமையாய் நாம என்ன செய்யணும், சகிக்கணும். அப்பதான் ஆண்டவர் கொடுக்கிற ஜீவ கிரீடத்தை நாம் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நம்ம சோதனையை சகிக்கிறோமா இல்லையாங்கிறது நம்ம மனசாட்சிக்கு தெரியும். சரி, நம்ம பொறுமையா இருக்கோம், ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கும். அல்லேலூயா. தானியேல் 3ஆம் அதிகாரம் 16, 17, 18 வாசிங்க. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிஞ்சிருக்க கடவுள் என்றார். அல்லேலூயா. இந்த வசனம் வந்து நான் அடிக்கடி படிக்கிற சப்ஜெக்ட் தானியேல் படிப்பேன், யோபு படிப்பேன். அப்போ என் பொண்ணு கூட சொல்வா, நான் பைபிளை வச்சுட்டு இப்போ போனேன்னா சரி தானியேலா இருக்கும், இல்லைன்னா யோபுவா இருக்கும், இல்லைன்னா சங்கீதமா இருக்கும். வேறு சப்ஜெக்ட் வேற அதிகாரமே படிக்க மாட்டீங்களா? எல்லாமே நான் படிப்பேன். ஆனா இந்த 3 சங்கீதம், தானியேல், யோபு, இதை வந்து நான் அடிக்கடி என்ன செய்வேன், நைட்டு 12 மணி 1 மணிக்கு கூட நான் எந்திரிச்சு உட்காந்து என்ன செய்வேன், படிச்சுக்கிட்டு இருப்பேன். எனக்கு அந்த இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவ்வளோ வைராக்கியமா இருந்தாங்க. 3 பேரும் வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க. அப்படியா? ஆமாவா? ஏசப்பா ஸ்தோத்திரம். வாலிபர்கள். இன்னைக்கு சுவிசேஷம் அநேக கிராமங்களுக்கு, அநேக இடங்களுக்கு போய் நாங்கள் ஆண்டவரை பற்றி சொல்கிறோம். ஆனால் அந்த வாலிப பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஆண்டி நீங்கள் வந்து எல்லாமே ஆண்டு அனுபவிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வயசாகிடுச்சு. சரியா? இனிமேல் ஏசப்பான்ட்டு எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ஏசப்பான்ட்டு நீங்கள் திரியிறீங்க ஊரா. சரியா? ஆனால் நாங்கள் வந்து வாலிப பிள்ளைகள், இனிமேல் தான் எல்லாத்தையும் என்ன செய்யணும், ஆண்டு அனுபவிக்கணும். அப்போ நான் சொல்லுவேன், எல்லாரும் உட்காருங்களா. பெரும்பாலும் கிராமத்தில் நாங்கள் மரத்தடியில் உட்கார்ந்து தான் பேசிக்கிட்டு இருப்போம், ஆண்டவரை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். இல்லை உட்காருங்களா அப்படின்ட்டு இந்த அதிகாரத்தை எடுத்து என்ன செய்வேன், வாசிக்க சொல்லுவேன். அப்போ சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ யாரு? 3 பேரும் நல்ல வாலிபர்கள். அப்போ அந்த எல்லாமே அந்த ஸ்டோரி நமக்கு தெரிஞ்சதுதான். அவங்க 3 பேரும் ராஜாவை பார்த்து சொல்றாங்க, நேபுகாத்நேச்சாரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அப்படியே தப்புவிக்கலினாலும் நீ வச்சிருக்கிற பொற்சிலை நாங்க வணங்க மாட்டோம். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு வைராக்கியம் பார்த்தீங்களா? இந்த நாட்கள் அந்த வைராக்கியம் நம்ம இடத்துல இருக்கா? வாழ்ந்தாலும் இயேசுவுக்கே, செத்தாலும் இயேசுவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஜீவனே இயேசுப்பா தான், ஜீவனே இயேசுப்பா தான். அருமையான பாடல் பாடணும், உயிரான 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 இயேசு. நம்ம உயிரே இயேசுப்பா தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பக்தி வைராக்கியம் நம்ம இடத்துல இருக்குதா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பெரியம்மா பெரியப்பா, சித்தப்பா சித்தி வந்துடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை உடனே லீவு, ஆளை காணும், எங்கே காணும் அப்படின்னு தேடினோம்னா, சிஸ்டர் வந்து எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு. எப்படி? ஏசப்பா ஏசப்பா ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு கணம் கொடுக்கணும்? ஏசப்பா ஒருவருக்கு மாத்திரம். 6 நாள் நல்லா வேலை பாரு, சொந்த பந்தம் வரட்டும், எல்லாரும் கூட இரு, நல்லா விடிய விடிய வேலை பாரு. 7வது நாளே ஸ்பாட்டுக்கு வந்துடணும். அது கர்த்தருடைய ஓய்வு நாள். வேறு சொந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தின் மேலே நம்மளாம் வாழ்ந்தோம்னா அவ்வளோதான், ஒன்றுமே செய்ய முடியாது. சொந்த பேச்சே நீ பேசாதன்னு இருக்க. ஆனால் இந்த நாட்களில் நமக்கு அந்த பயம் இருக்கா? கிடையாது. சொந்தம் வந்துட்டாங்க,
விருந்தாளி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம், ஆலயத்துக்கு வருவதை நிறுத்திடும். அப்படி இருக்கவே கூடாது. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அப்படியே தப்புவிக்கலைனாலும் நீ வச்சிருக்கிற பொருட்களை நாங்க என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். எவ்வளவு ஒரு தில்லா இருந்தாங்க. உடனே எல்லாம் ராஜா சொல்லிட்டேன், என்ன இவ்வளவு திமிரா பேசுறான், கட்டி தூக்கி எரிட்டு அக்கினியில போடுங்க போட்டாங்க. எரிஞ்சு சாம்பலா ஆயிட்டானா? இல்ல, தலையில ஒரு முடி கூட என்ன செய்யல, கருங்கல. 4வது ஆள் யாரோ உலவுறமா இருக்கே, ராஜா பாக்குறான், தேவ சாயலா இருக்குதே. அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வணங்குகிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்று ராஜா சொல்ற அளவுல அவங்க வைராக்கியமா இருந்தாங்க. இந்த நாள்ல அந்த வைராக்கியம் நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அப்ப தேவனை ஆராதிக்க கூடாதபடி பல சோதனைகள் வரும். ஞாயிற்றுக்கிழமை தான் பல பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாம் வரும். எல்லாத்தையும் மேற்கொண்டுட்டு நம்ம என்ன செய்யணும், ஆலயத்துக்கு வரணும். சரி, அடுத்து ஆதியாகமம் 22:1-2 வாசி. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவன் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறித்த மலையில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் இருந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளை விழுந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். அல்லேலூயா. இந்த கதை, இந்த ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப ஆபிரகாம் எத்தனை வயசுல ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, நமக்கு ஒரு குழந்தைய தருவே என்ன 70, வெரி குட், 75. ஆனா எத்தனை வயசுல குழந்தைய கொடுத்தாரு, 100வது வயசுல. அப்ப 25 வருஷம் பொறுமையா இருந்தான். ஆண்டவர் சொன்னதை செய்வார், கண்டிப்பா கொடுப்பார். வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். மனிதன் நல்ல மாறுவதற்கு, மனுபுத்திரன் நல்ல போய் பேசுவதற்கு, சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். மனுஷன் இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவான், நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவான். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. சொன்னதுதான். அல்லேலூயா. அப்ப 100 வயசுல ஒரு ஈசாக்க எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. சந்தோஷமா. இன்னைக்கு திருமணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலே எல்லாரும் அழுகுறாங்க, எனக்கு குழந்தை இல்லையே, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. எங்க அனுபவத்தை வச்சு சொல்றேன். எங்க பொண்ணுக்கு கடைசி பிள்ளைக்கு 7 வருஷம் கழிச்சுதான் கர்த்தர் என்ன செஞ்ச ஒரு குழந்தை கொடுத்தாரு. ஆனா தைரியமா இருப்பா. நம்மளை பார்க்கும்போது ஆண்டவருடைய வசனத்தை சொல்லும்போது தைரியமா இருப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க ஆளக்கானு பார்த்தா ரூமுக்குள்ள போய் என்ன செய்வா, அழுதுகிட்டு இருப்பா. அப்புறம் நான் நல்லா திட்டுவேன், நீ அவிசுவாசமா இருக்கிறதுனால தான் உனக்கு காலம் தாமதம் ஆகுது. நம்ம ஏசப்பாவில கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நீ பொறுமையா ஏற்ற காலத்துல உனக்கு நிச்சயமா கொடுப்பாரு. ஆபிரகாம பாரு அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி தைரியப்படுத்துவேன். ஆனா அதுதான் திருமணம் ஆன உடனே 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலே என்ன செய்றாங்க, ரொம்ப வேதனைப்படுறாங்க, எனக்கு குழந்தை இல்லையா. ஆனா ஆபிரகாமுக்கு 75 வயசுல ஆண்டவர் சொல்றார், 100 வயசுல ஈசாக்கு கொடுத்தார். ஆனா பொறுமையா இருந்தான். பாத்தீங்களா? அதுக்கப்புறம் அவன் நல்லா வாலிபன் ஆயிட்டான். ஆண்டவர் ஆபிரகாமே கூப்பிட்டு, ஒரே மகனை நீ என்ன செய்ய, எனக்கு மோரியா மலையில போய் தன்னை பலியிடு. அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லல. மனைவிட்ட கூட சொல்ல. மனைவிட்ட சொன்னா விட்டுருப்பாளா? அதான் லூஸ் பையலேன்னு சொல்லியிருப்பா. உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருச்சா? இப்படி இத்தனை வருஷம் கழிச்சு கொடுத்தாரு, அவனை கொண்டு போய் நீ பலியிடணும் தெரியும் அப்படின்ட்டு யாருக்கும் சொல்லல. ஆண்டவர் சொன்ன மாதிரி கரெக்டா கூட்டிட்டு போய் படுக்க வச்சு அவனை வெட்ட போக்குவதுதான் பிள்ளையாண்ட மேல். அந்த பையன் கேட்கிறான் ஈசாக்கு, அப்பா பலியிட ஆண்டு எங்கே? அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்புறம் அதை கர்த்தர் பார்த்து, எவ்வளவு விசுவாசம் பாருங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் நம்ம பிள்ளைகளை கூட்டிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அட லூசி என்ன இப்படி மலைக்கு கூட்டிட்டு வந்த, இப்படி என்னமோ விறகுலாம் அடுக்கி வச்சுட்டு என்னை படுக்க அப்படின்னு நம்மளை தூக்கி படுக்க வச்சுட்டு அதுவும் போயிடுவோம். நீ படுத்துரு, நான் போயிட்டு வரேன், பாய் செய்யும், ஓகேயா? அப்படி நான் ஒன்றும் பேச முடியல.
உங்க குட்டி பிள்ளைக்கு 2 வயசு கூட ஆகல, அதுகிட்ட நம்ம பதில் சொல்ல முடியல. போ 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 அப்படிங்குது. நம்ம ஏதாச்சும் ஆனால் சோதரம் அல்லேலூயா முழங்கால் போடும், நல்லா ஜெபம் பண்ணோம், அதெல்லாம் நல்லா செய்யும். நம்ம ஏதாச்சும் சத்தம் போட்டோம்னா தண்ணியை சிந்தாதேன்னு சொன்னோம்னா அப்படின்ட்டு போ போ அப்படின்னு கழுத்து சாட்டிட்டு போகும். அதே மாதிரி தான். ஆனால் ஈசாக்கு பார்த்தீங்கன்னா மறு வார்த்தை சொல்லணும். அப்பா வழியில ஆடு இருக்கப்பா, அதை கர்த்தர் பார்த்து வெட்ட போகும்போது ஆண்டவர் சொன்னாரு, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை. அப்படி விசுவாசம் நமக்குள்ள இருக்குதா? எப்படி ஒரு சோதனை அவனுக்கு வந்துச்சு, ஆனா அதுலயும் அவன் என்ன செய்யல, ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்தை விட்டு விலகல. அல்லேலூயா. அப்ப நமக்கு மனுஷன் மூலம் சோதனைகள் வரும். இது ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறாரு. ஆபிரகாம் எப்படி விசுவாசமா இருக்கிறானா, விசுவாசத்தை விட்டு விலகுறானா அப்படின்னு. அப்ப ஆபிரகாமை போல நம்ம என்ன செய்யணும், விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. சங்கீதம் 38:5 வாசி. சீக்கிரம் நிறைய காரியங்களுக்கு டைம். அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய மதிகேட்டி நிமித்தம் நமக்கு பல சோதனைகள் வரும், பாடுகள் வரும், உபத்திரம் வரும். இப்போ ஆண்டவர் சொன்னார் யோசுவாட்ட, நான் இனிமேல் சோதனையை நம்ம எப்படி சகிக்கணும் அப்படிங்கிற சப்ஜெக்டுக்குள்ள இனிமேல் தான் போகணும். ஆனால் பாஸ்ட் போதும்ட்டார், டைம் ஆயிடுச்சு போதும்ட்டாரு. சரி, அடுத்து எனக்கு சான்ஸ் கொடுத்தாங்கன்னா அடுத்து நான் அந்த சப்ஜெக்டை நான் பேசுவேன். அது அந்த ஒரு 5 பாயிண்ட் இருக்கு, சரியா? அப்போ நம்ம மதிகேட்டினா ஆண்டவர் சொன்னார் யோசுவாட்ட, இப்போ நீ ஏன் இப்படி பயந்து கலங்கி போய் நிற்கிற, நீ பயப்படாத, நீ கலங்காத, நான் உனக்கு முன்பாக போகிறேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்துறது? மோசேக்கு அப்புறம் ஆண்டவர் அந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுத்தாப்புல? யோசுவாட்ட. அவன் ஐயப்பா இந்த ஜனங்களை எப்படி நம்ம நடத்துறது கலங்கி நிற்கும் போது ஆண்டவர் சொன்னார், யோசுவா நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் கலங்குற, நான் இருக்கேன், நான் உனக்கு முன்ன போகிறேன், நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அடுத்து 2 வசனத்துக்கு கீழே ஆண்டவர் சொன்னாரு, நீ போற இடத்துல நடந்து கொள், அப்பதான் நான் உன் கூட இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட தான் இருப்பார். ஆனா நம்ம புத்திமானா இருந்தாதான் நம்ம கூட இருப்பார். நம்ம சொல்லிக்கிற வேண்டியதான், ஏசப்பா என் கூட இருக்காருன்னு. ஆனா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது, ஆண்டவருக்கு நல்லா கவனிங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்யும்போது ஆண்டவர் நம்மை விட்டு போயிடுறார். யோசுவாட்ட சொன்னாரு, நான் உன் கூட இருக்கேன், ஆனா நீ போற இடத்துல புத்திமானாய் நடக்கும். புத்தியை நம்ம என்ன செய்யறோம், கடன் கொடுத்துறோம்னு சொல்லுவாங்கல்ல, புத்தியவே கடன் கொடுத்துறோம். ஒவ்வொரு நேரம் புத்தியை நம்ம தேவையில்லாத காரியத்துக்கு செலவழிச்சுட்டு நம்ம என்ன செய்றோம், மாட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்றோம், நம்ம கவலைப்படுறோம். ஏன் ஏசப்பா எனக்கு இந்த பாடு, ஏன் ஏசப்பா எனக்கு இந்த உபத்திரவம் அப்படிங்கிறோம். ஆண்டவர் ஒரு நாளும் பொல்லாங்கினால் சோதிக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த நாட்கள்ல நமக்கு பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாமே இருக்கும். ஆனா நம்ம எல்லாவற்றையும் பொறுமையாய் சகிக்கணும். அவன் தான் பாக்கியவான். அல்லேலூயா. அவங்க தான் ஜீவ கிரீடத்தை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். உபத்திரம் உண்டு, திடன்கள். ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தை அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் இவ்வளவு தைரியமா எல்லாரும் கேட்பாங்க. எங்க தெருவுல எல்லாம் இந்த கொரோனா இப்படி அப்படின்ட்டு எல்லாரும் சொல்றாங்க. அந்த பார் சிஸ்டர் மட்டும் கொஞ்சம் கூட ஒரு பயம் அப்படிங்கிறதே கிடையாது. ஹவுஸ் ஓனர் சொல்லுவாங்க, அவங்க சிஎஸ்சி போறவங்க தான் அப்படின்னு. ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார். நம்ம ஞானமா போறோம், ஞானமா வருவோம். ஆண்டவர் அனுமதி இல்லாம நமக்கு ஒன்றும் நேரிடாது. அப்படியே ஆண்டவர் எடுத்துக்கொண்டா ஆண்டவருக்கு கோடி நன்றி. ஒரு நன்றி 2 நன்றி இல்லை, கோடி நன்றி. அல்லேலூயா. இங்க இருக்கிறத விட அங்க போய் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைக்கு ஆண்டவருக்கு நாம் கோடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் நம்ம பொறுமையா இருக்கணும், சோதனைகளை சகிக்கணும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா.
சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் செல்வான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரமிலே பொல்லாத மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரமிலே சோர்ந்து போவதில்லை நாங்கள் சோர்ந்து போவதில்லை சோர்ந்து போவதில்லை நாங்கள் சோர்ந்து போவதில்லை அதி சீக்கிரத்தில் நமக்கு சோதனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கும் பொழுது நமக்கு வந்த சோதனைகள் பாடுகள் எல்லாவற்றை கர்த்தர் மாற்றி நமக்கு ஜெயத்தை வெற்றியும் அவர் தர போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில, ஈசாக்குடைய வாழ்க்கையில, யாக்கோபுடைய வாழ்க்கையில, தேவ மனிதர்கள் ஒவ்வொருடைய சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ இவருடைய வாழ்க்கையிலெல்லாம் சோதனைகள் வந்தது. ஆனால் அவர்கள் சோதனையை சகித்தார்கள், சோதனையிலே நின்றார்கள், சோதனையை விட்டு ஓடி போகவில்லை. கர்த்தர் அதன் நடுவிலிருந்து ஜெயத்தை கட்டளையிட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்குள்ளாக நாம் நிலைத்து நிற்கும் பொழுது, அவரிலே நாம் இன்னும் வளரும் பொழுது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றிலும் ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலே நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. பேசின மகளை கர்த்தரை எடுத்து பயன்படுத்துங்க. நாளில் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, தேவன் தருகிற சத்தியத்துல நீதியிலும் நாங்கள் ஆண்டவரை கேட்டு விட்டு விடக்கூடாது அல்ல, அதிலே நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை தாங்க. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த 2வது 3வது ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தருகிறாங்க. எல்லா தடைகளையும் நீக்கி போட முடியும். வல்லமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் இன்னும் இன்னும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமானி மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் கரம் கூப்பி வாழ்த்தி நாம் கடந்து போவோம். நாமம் மகிமைப்படுவதாக.